ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்தயோபேதோ யோகாச்சலித மானசஹ அப்ராப்ய யோக சம்சித்தி காகதிம் கிருஷ்ண கச்சதி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 37வது ஸ்லோகம். இதற்கு முன்பு ஸ்லோகத்தை பகவானான கிருஷ்ணர் கண்ணபிரான் தான் அர்ஜுனனை பார்த்து சொன்னார், மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அர்ஜுனா. அதற்கு முன்பு நம்ம அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் என்று பார்த்தோம். மனம் என்பது காற்றை அடக்குவது எவ்வளவு கடினமோ, ஒரு பாறையை நகர்த்துவது எவ்வளவு கடினமோ, அது போலவே மனதை அடக்குவதும் கடினமாக இருக்கே கிருஷ்ணா என்று சொன்னார் நம்மளோட அர்ஜுனர். அதற்கு பகவானும், நீ சொல்வது சரிதான் அர்ஜுனா, ஆனால் மனதை அடக்குவதற்கு ஒரு வழி இருக்கு, அந்த வழிதான் பயிற்சி என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணன். மீண்டும் மீண்டும் அந்த மனதை அடக்குவதற்கு பயிற்சி செய்தால் அதை மீண்டும் மீண்டும் நம்ம மனதையே சரிப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால், நம்மை நாமே திருத்தி கொண்டே இருந்தோம் என்றால் அதை விட சிறந்த வழி இல்லையாம் மனதை அடக்குவதற்கு அப்படின்னு பகவான் சொன்னார் நம்ம அர்ஜுனனை பார்த்து. இப்படி கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்ன இந்த விஷயத்தை கேட்டுட்டு நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணனை பார்த்து இப்போ ஒரு கேள்வியை கேட்கிறாராம். சரி கிருஷ்ணா, மனதை அடக்கினவா அவ யோகத்தில் பெரிய ஆட்களாக, அவ யோகத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக, யோகா ரூடர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் மனதை அடக்கி யோகத்தில் இருந்து விட்டு கொஞ்ச நேரம் இந்த யோகத்தை பயிர்ந்து விட்டு அப்புறம் அந்த யோகத்திலிருந்து அவ டிஸ்கனெக்ட் ஆகி வந்துட்டா என்றால், இப்போ ஒருத்தர் அந்த யோகத்தையே செஞ்சுட்டு இருக்கார், யோகத்தை பின்பற்றியே வரார். இப்படி அந்த இறைவனின் பக்தியில இருந்துட்டே வர இந்த ஒரு நபர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இறைவன் வழிபாடை செய்ய முடியல, இல்ல ஒரு நாளுக்கு அந்த இறைவனோட வழிபாடை செய்யாமல் வேறு ஏதாவது முக்கியமான காரியம் வந்துருது, இல்ல அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு பக்தி என்பது இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பக்தி இல்லாம போயிடுறது, அவர் கடவுள் நம்பிக்கையும் இல்லாம போயிடுறது. ஆக இது மூணுத்துலயும் நம்ம காமனா பாக்குற விஷயம் என்ன என்றால், ஒருத்தர் அந்த பக்தர் கடவுளோட பக்தியில இருக்கார், கொஞ்ச நாட்களுக்கு இருந்துட்டு அப்புறம் அந்த பக்தியிலேருந்து விலகி வந்துடுறார். இப்படி யோகத்தை பயின்று கொண்டு அதுலேருந்து வெளியில வரவா, அந்த யோகத்தை பயின்று கொண்டு அதுலேருந்து முற்றிலுமாக வெளியில வரவாளுக்கு யோக பிரஷ்டர்கள் என்று பெயர். யோகத்தை பின்பற்றா, கொஞ்ச நேரம் கழிச்சு அதுலேருந்து விலகி வந்துடுறா. அப்படி இருக்கும் இந்த யோக பிரஷ்டர்களின் நிலைமை என்னவாக இருக்கும்? காம்கதிம் கிருஷ்ண கச்சதி என்று கேட்கிறார் நம்மளோட அர்ஜுனர். ஏதோ ஒரு காரணத்துக்காக, சூழ்நிலையாலேயோ, இல்ல அவ சுற்றுச்சூழலுக்கு மக்களாலேயோ, இல்ல அவ குடும்பத்தாலேயோ, இல்லைன்னா அவளுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல், இந்த விஷயத்துலலாம் நம்பிக்கை இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச நாட்களுக்கு, சில மாதங்களுக்கு, சில டைம் பீரியடுக்கு அந்த பகவானை வழிபட்டு வந்த இவர்கள் ஏதோ ஒரு காரணமாக அந்த பகவானை வழிபடுவதை நிறுத்திவிட்டு அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றால், அப்பேற்பட்ட நபர்களுக்கு யோக பிரஷ்டர்கள் என்று பெயர். யோகத்தின் பாதையிலிருந்து நழுவியவர்கள், யோகத்தின் பாதையிலிருந்து விலகியவர்கள் என்று பெயர். இப்படி யோகத்திலிருந்து நழுவியவர்கள் இவளோட நிலைமை என்னவாக இருக்கும் கிருஷ்ணா என்று கேட்கிறார் நம்ம அர்ஜுனர். இந்த கேள்வியை அவர் ஏன் இந்த இடத்துல கேட்கிறார் என்றால், கிருஷ்ணர் இந்த ஒரு ஆத்ம சமயம் யோகத்தில், இந்த ஒரு அத்தியாயத்தின் தொடக்கத்திலிருந்து யோகத்தை பின்பற்றவா சமபுத்தியோட இருப்பா, சமதர்ஷனத்தோடு இருப்பா, அனைத்தையும் சமமாக பார்ப்பா, அனைத்து உயிரினங்களையும் சமமாக பார்ப்பா, மனதுக்குள்ளேயும் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இது எல்லாமே சமமாக தான் இருக்கும் அவளுக்கு. இப்படி இருக்கும் யோகிகள் அந்த இறைவனோட நேரடியாக கலக்கும் அந்த ஒரு மோட்சம் முக்தியை இப்படி இருக்கும் இந்த யோகிகள் பெரும் ஞானிகளாக இருப்பா, அமைதியான மனமுடையவர்களாக இருப்பா என்று இவ்வளவு விஷயங்களை சொன்னார் கிருஷ்ணர். யோகத்தை பயிலும் இந்த நபர்களோட விஷயங்களை இவ்வளவு சொல்லிட்டு அந்த யோகத்திலிருந்து நழுவியவளோட பேச்சையே எடுக்கலை கிருஷ்ணர். அப்பேற்பட்ட அந்த யோகத்திலிருந்து நழுவியவர்கள், அந்த யோக பிரஷ்டர்களோட நிலைமை என்ன என்று அர்ஜுனர் கேட்கிறார். இதுதான் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 37வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.